இந்த ரூத் சொன்னா, நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ நீ இந்த சபையை விட்டு போகல, வேற ஏதோ காரியத்துக்காக போகல, நீ இதே இடத்துல இருக்கிறாய். ரூத்தே இருக்கிறதுனால ஒன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வார்த்தை அங்க பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இவருடைய வம்சத்திலே இவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில என்ன தடை இருக்கிறதோ அவைகளை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார். ஓபேத்தை கொடுத்தவர், ஓபேத்தின் பிள்ளையாக ஈசாயை கொடுத்தார், ஈசாயின் பிள்ளையாக தாவீதை கொடுத்தார். தாவீதின் வம்சத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 4வது நூற்றாண்டிலே வந்த இயேசுவை நமக்கு கொடுத்தார். கைகளை தட்டி நம்முடைய பாவங்களை போக்க, நம்மை வாழ வைக்க, நம்மை உயர்த்த, நமக்காக யாவையும் செய்ய, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க பிறந்த இயேசு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர். பாவிகளுக்காக அவர் மரித்தார், உயிரோடு இருந்தார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார், அவர் வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.